கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த பரிசுத்தமான நல்ல நாளில் நமது தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிக தெளிவான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிதா அனுப்ப போகிற ஆவியானவர். அல்லேலூயா. நமக்கு பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவை தெரியும். என்னென்று சொன்னால், அவர் தான் நமது இரட்சகர். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி சிலுவையிலே மரித்தவர், நம்மை பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கும்படி நமக்கும் பிதாவுக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் இருக்கிறவர். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுவதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஒரு மனிதன் தன் ஜீவகாலம் முழுவதும் பிதா அனுப்பின ஆவியானவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவனை நான் எப்படி பார்க்கிறேன்? 2 கண் இருந்து ஒரு கண் தெரியாத குருடனாக பார்க்கிறேன். ஒரு மனிதனுக்கு 2 கண் இருந்தால் தான் அவன் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணு மட்டும் தெரியுதுன்னு வைங்களேன், ஒரு போர்ஷன் நல்லா தெரியும், இந்த பகுதி தெரியவே தெரியாது. அதே போல தான் இன்றைய கிறிஸ்தவர்கள், வேர்ல்டு வைடாக எடுத்துக்கிடுங்க, இன்றைய கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும் என்கிற அறிவு இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கிறீர்களா? நாம் விசுவாசத்தினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாக வாழலாம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு காத்திருக்கணும். எப்படி டெய்லி உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் பள்ளிக்கூடத்துலேருந்து பாடம் படிச்சுட்டு திரும்பி வராங்களோ, அதே போல் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம், காலையோ மாலையோ, ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் நேரம் ஒதுக்கி காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தால் என்றைக்காகிலும் ஒரு நாள் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆவியான தேவன் பிதாவினால் அனுப்பப்பட்டு நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். அந்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் சகல சத்தியத்தை நமக்கு போதிப்பார். ஆவியானவர் வரும்பொழுதுதான் நமக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும். ஆவியானவர் வரும்பொழுதுதான் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சரியாக போதிப்பார். இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் எல்லா கிறிஸ்தவர்களும், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர கிட்டத்தட்ட முழுமையான கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் என் நண்பன் ஒருவனை சந்தித்தேன். அவன் பேர் ஜான். யோசித்து பாருங்க, அவன் ரிட்டையர்டு மிலிட்ரி மேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க ஊரில் சர்ச்சு நடக்க அவன் போகலை. அவனை பார்த்து கேட்டேன், டேய் உங்கள் ஊரில் சண்டே சர்வீஸ் நடக்குடா, நீ ஏன் ஆலயத்துக்கு போகலைன்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், உனக்கு தெரியாதா, நான் இப்போ 6 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறதில்ல. ஏன்னு கேட்டேன். அப்பா இறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போக பிடிக்கல. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு கட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண் திறக்கப்படாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாமல் இருக்கிறார்கள். விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கெல்லாம் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. காலை ஆராதனை, மாலை ஆராதனை. ஏன் காலையில் இன்றைக்கி ஒருவேளை ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போயிட்டு வர்ற பிள்ளைகள் சாயங்காலமாவது ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு தான் காலை ஆராதனை, மாலை ஆராதனை. இன்னும் சிட்டி சைட்லலாம் பாருங்கள், 5 to 7 ஒரு ஆராதனை, 7 to 9 ஒரு ஆராதனை, 9 to 11 ஒரு ஆராதனை. எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நமக்கு. நம்ம வசதிக்கேற்ப நேரத்தில் போய் சர்ச்சில் ஆராதித்து வரலாம். அப்படிப்பட்ட காலத்தில் கூட ஆண்டவரை ஆராதிக்கணும்னு விருப்பம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. சரி போகட்டும், ஆராதனைக்கு போயிட்டு வருகிற ஜனங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, எவ்வளவு வேதனை தெரியுமா? தயவு செய்து உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன், உங்கள் தனி ஜெப நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபனுங்க. பிதாவே, நீர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அவர் எனக்கு கைட் பண்ணணும், அவர் எனக்கு கற்றுத்தரணும். ஆவியானவரிடத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்கள்.
அழகாக நடத்துவார். இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க, அதாவது ஆவியானவரை பெற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஜெபிக்கும் போது உணர்த்தப்படுறேனே, நான் ஜெபிக்கும் போது எனக்கு சில நேரம் ஆலோசனை ஆண்டவர் சொல்கிறாரே, அப்போ நான் ஆவியானவரை பெற்றிருக்கேன் தானேம்பாங்க. அதாவது ஒரு மனிதன் விசுவாசியாக மாறும் பொழுது கர்த்தர் ஒரு கிருபை கொடுக்கிறார். என்ன கிருபை? தேவனுடைய பிள்ளைங்கிற கிருபை. அந்த மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். என்னென்னா அவனை பாதுகாத்து அவனுக்கு சில ஆலோசனைகள் கொடுத்து நல்ல ஒரு சென்சிட்டிவ் இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். இதை வச்சுக்கிட்டு நான் ஆவியானவரை பெற்றிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகும் பொழுது உங்களுக்கு சகல கிருபைகளும் கொடுக்கப்படும். ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமாக இருக்கும். அவர் பேசுவார் பாருங்க, மகிமையாக இருக்கும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கும் பெற்றுக்கொள்ளாததுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுங்க. அதை சில நேரம் இப்படித்தான்னு திட்டமாக சொல்ல முடியாது. நல்லா கவனித்து பாருங்களேன். நீங்கள் டெய்லி குளிச்சிடுறீங்க, குளித்து முடித்த பிறகு ட்ரெஸ் மாற்றிட்டு பவுடர் போட்டு சென்ட் அடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? பவுடர் போட்டு சென்ட் அடிக்கலைன்னா எப்படி இருக்கும்? குளித்தாலே ரெஃப்ரெஷ் ஆகிடுறோம். ஆனால் கொஞ்சம் பவுடர் போட்டு சென்ட் அடிக்கிறது நம்மளை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டும்ல. அதே போல் ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவைங்க. அவனை கனப்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, அவன் கால் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாப்பதற்கு, அவன் விழுந்து விடாமல் இருப்பதற்கு, சரியான பாதையில் நடப்பதற்கு ஆவியானவர் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் வாசமாக இருப்பார் என்று சொன்னால் அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பாராம். இன்னும் அதிகப்படியாக வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரலோகத்துக்கு போகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் போகவே முடியாதான். அதான் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்க. சிலர் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு பாவம் செஞ்சு அவரை துக்கப்படுத்தி தூர அனுப்பியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஆபத்து. உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்காரான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள், நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவீங்க. அவர் நடத்துவார் பாருங்கள், ஆச்சரியமாக நடத்துவார். எலியாவை நடத்தினது போல, எலிசாவை நடத்தினது போல, ஆபிரகாமை நடத்தினது போல உங்களை நடத்துவாருங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையிலும் அது பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறேன், உங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பலத்த கரத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகளை தருகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.